ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? கையல், என்னாச்சு கையல்? மாப்பிள்ளை கோவமா போறாரு. என்னம்மா என்னாச்சுன்னு கேக்குறீங்க? மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை கோவமா பேசிட்டு போறதுல இருந்தே தெரியுது. இந்த விஷயத்துல நானும் மாப்பிள்ளையும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம். எப்படிமா ஒத்துக்க முடியும்? சந்தோஷமா நடக்க வேண்டிய கல்யாணத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டாங்க. அக்கா என்னாச்சுக்கா? மாமா என்ன சொன்னாரு? டேய் அன்பு, நான் தான் சொன்னேன்லடா, மாப்பிள்ளை இதுக்கெல்லாம் கண்டிப்பா இறங்கி வர மாட்டாரு. அவருக்கு தெரியும் எது நியாயம், எந்த பக்கம் நிக்கணும்னு யோசிச்சுதான் முடிவெடுப்பாரு. அதனாலதான் கையல் இந்த விஷயத்த சொன்னதுமே அவர் அவ மேல கோவப்பட்டிருக்காரு. கரெக்ட் தானே கையில? இல்ல மூர்த்தி, இன்னும் எழில் கிட்ட இந்த விஷயத்த சொல்லல. என்ன சொல்லலையா? ஏன்க்கா? எதுவுமே சொல்லாமலே மாப்பிள்ள அவளை கோவப்பட்டு பேசிட்டு போறாரு. அவர் வேலை விஷயமா பெங்களூர் போன இடத்துல வேலை கிடைக்கல. அவருக்கு வேலை கிடைக்காம போனதுக்கு கூட சூழ்நிலையை காரணம் சொல்லல. பாலுக்கும் அவருக்கும் நடந்த பிரச்சனையும், பாலு அவரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எரிச்சிட்டான்ல, பாலு மேலதான் ரொம்ப கோவத்துல இருக்காரு. மாப்பிள்ளையோட கோவம் நியாயமானதான கையில? மாப்பிள்ளைய அடிச்சிருக்கான், அவரோட டாக்குமெண்ட்டை எரிச்சிருக்கான், கிடைக்க வேண்டிய லோன் கிடைக்க விடாம அவரோட பல நாள் உழைப்பையும் முயற்சியையும் ஒண்ணு இல்லாம பண்ணிருக்கான். நீ ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் போது எனக்கே அவன் மேல அவ்வளவு கோவம் வருது. அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்ப இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லலையாக்கா? எப்படிரா, எப்படி என்னால சொல்ல முடியும்? தன்னோட வாழ்க்கை இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே பாலுதான் எழில் நினைச்சிட்டு இருக்காரு. இப்போ அவனதான் ஆனந்தி காதலிக்கிறான்னு சொன்னா இதை எப்படி எடுத்துப்பாருடா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த விஷயத்த சொல்லாதப்பவே பாலு மேல இவ்ளோ கோவமா இருக்கும்போது ஆனந்தி பாலுவை தான் விரும்புறான்னு சொன்னா அப்புறம் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு நினைக்கும் போதே பயமா இருக்குமா?